ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இன்றைக்கி வந்து மேக்ரமே பாலிஸ்டர் த்ரெட்டில் வந்து மார்க்கெட் கூட பண்ண போகிறேங்க. அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் 3 கண்டு நூல் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு பெரிய கூட வேணும்னா நீங்கள் 5 கூட வச்சு பண்ணலாம். இது வந்து மேங்கோ சிட்டி கிச்சன். அவங்க வந்து மார்க்கெட் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சாரி சிஸ்டர், ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இந்த மேக்ரமே மார்க்கெட் பேக் பண்ணுறதுக்குங்க நான் வந்து க்ரோஷே நீடில் எடுத்திருக்கேன். 2.5 mm எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் நீடில் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மேக்ரமே த்ரெட்டில் போடும்போது இந்த மாதிரி க்ரோஷே ஊசி வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே பிளாஸ்டிக்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள், ஏன்னா இது பாலிஸ்டர் இது தானே, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். இதே நீங்கள் வந்து இந்த மாதிரி சில்வரில் பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மேக்ரமே த்ரெட் எப்படி எடுத்துக்கலாங்க. உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்து ரெண்டும் இந்த மாதிரி கன் ஷாட்டுக்கு மாதிரி வச்சுக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி த்ரெட்டை எப்படி கொடுத்து ஒரு எக்ஸ் பொசிஷனுக்கு கொண்டு வரீங்க. எக்ஸ் மாதிரி கொண்டு வரீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்துகிட்டு கன் ஷாட் மாதிரி இப்படி வச்சு இப்படி கொண்டு வந்து எக்ஸ் மாதிரி கொண்டு வரீங்க. நல்லா எக்ஸ் மாதிரி கொண்டு வரீங்க. கொண்டு வந்துட்டு இந்த சென்டருக்குள்ளே இந்த ஊசி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி சென்டருக்குள்ளே விட்டு மேலே கொண்டு வந்து இதை பிடிச்சி இப்படி இழுத்து, இதுதான் வந்து ஸ்லிப் நோட்டு. பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்படி சொல்லியிருக்கேன். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். மேக்ரமே த்ரெட் எடுத்துக்கிறோம். கன் ஷூட் மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஃபிங்கர்ஸை சென்டரில் இப்படி பிடிச்சி இதை வந்து எக்ஸ் மாதிரி கொண்டு வர. எக்ஸ் மாதிரி இருக்குங்களா, இதில் இந்த சென்டரில் ஊசி பார்த்துக்கோங்க. சென்டரில் இப்படி விட்டு இதில் மாட்டி இப்படி இழுத்து இங்கே ஊசி நல்லா பிடிச்சிக்கோங்க. இதுதான் வந்து ஸ்லிப் நோட்டு. நம்ம இதை போட்டாச்சு. அப்புறம் உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து நமக்கு சிக் இல்லாமல் வரணும் இல்லைங்களா, அதுக்கு கையில் எப்படி பிடிக்கணும்னா, இப்போ வந்து இந்த ஸ்லிப் நாட் போட்டோம் இல்லைங்களா, இந்த விரலில், இந்த ஆள்காட்டி விரலில் இதுக்குள்ளே லாக் பண்ணிக்கோங்க. இப்படி லாக் பண்ணி இங்கே இந்த 2 விரலில் இங்கே பிடிச்சிக்கோங்க. இங்கே இந்த விரலில், ஆள்காட்டி விரலில் நம்ம வந்து லாக் பண்ணி இந்த 2 ஃபிங்கர் விட்டு இந்த சுண்டு விரல்கிட்ட நீங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்க. சரிங்களா. இப்போது இப்படி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த கேப்பில் நமக்கு த்ரெட்டு சிக் இல்லாமல் வரும். சரிங்களா. இப்போ வந்து செயின் போடலாம். நான் வந்து இந்த மேக்ரமே கூடைக்கு வந்து 15 செயின் போடுறேன். உங்களுக்கு வந்து கூட இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 20-25 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா. செயின் போடலாம். 1 2 3 4 செயின் போடுறதும் சொல்கிறேன். இப்போ வந்து இது வரைக்கும் ஸ்லிப் நாட் போட்டிருக்கோம். இந்த இதில் ஸ்லிப் நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த இதில் இப்படி நோடில் எகைன் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லிப் நோட்டில் நீடில் இப்படி விட்டுருக்கோம் இல்லைங்களா, இதையை பார்த்துக்கோங்க. இப்படி கொண்டு வந்து இப்படி இருக்குங்களா, இதையை இப்படி கொண்டு வந்து இதுக்குள்ளே இப்படி இருக்கா, இதையை இப்படி கொண்டு வந்து இப்படி போட்டு ஃபஸ்ட்டு செயின் போடுறோம். இது கொஞ்சம் மேக்ரமே த்ரெட்னால கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. 1 பார்த்துக்கோங்க. இதை எப்படி கொண்டு வரேன்னு இப்படி வச்சு நீடில் வந்து உள் சைடு தான் இருக்குது. உள் பக்கம் இருந்து நம்ம எடுத்து இப்படி கொண்டு வரோம். உள் பக்கம் இருந்து எடுத்து இப்படி கொண்டு வரும். இதே வந்து 15 செயின் போடணும். சரிங்களா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11, கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கோங்க. 12 13 14 15 கவுண்ட் பண்ணிக்கலாம். செயின் பார்த்துக்கோங்க. நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 செயின் போட்டிருக்கோம். இதை வந்து இப்படி பிடிச்சிட்டு இந்த செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த இதை இருக்கு இல்லையா, இதையே அப்படியே இந்த செயின்குள்ளே விட்டுரும். இந்த மேலே இருக்கு இல்லைங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மேலே ஹோல்குள்ளே இப்படி விட்டு
இதையை இப்படி விட்டு பேக்கில் கொண்டு வந்து இதை இப்படி பிடிச்சி இதை அலங்காமல் உள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். எடுத்து இது ஒரு செயின். சரிங்களா, இது வந்து டபுள் இதெல்லாம் போட்டுரும். அதே மாதிரி ஒவ்வொரு செயின்லையும் விட்டு நீங்கள் எடுக்கணும். கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிவிடுங்க. உள்ளாட்டி விட்டு இப்படி கொண்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக விட்டுடுங்க. இந்த ஒரே பின்னல் தாங்க ஃபுல்லாக வரும். அடிக்க வந்து நம்ம இப்படி கொஞ்சம் டபுளாக போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு சுற்றி வரும்போது இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மேக்ரமே த்ரெட்டுனால நீங்கள் போடும்போது கொஞ்சம் இப்படி நேராக இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. ஏன்னா நமக்கு வந்து மார்க்கெட் கூட அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் இதில் இப்படி போட்டுட்ருக்கோம். இந்த ஒவ்வொரு செயின்குள்ளேயே விட்டு நம்ம உங்களுக்கு இது அடி போடுறது மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம அடி வந்து கொஞ்சம் டைட்டாக போட்டால் தான் அது பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா, இப்போ லாஸ்ட் ஒன் நீங்கள் வந்து இந்த செயின்குள்ளேயே போட்டு வந்துட்டீங்க இல்லையா? இந்த கடைசி வரும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம். இப்படி ஒரு நாட் போட்டு இங்கே ஒரு நாட் போட்டுட்டு இப்படி இருக்குங்களா? நம்ம வந்து இப்படி தான் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டோம். இங்கேருந்தே வந்து செயின் போட்டு வந்திருக்கோங்க. இங்கேருந்து போட்டு வந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல நம்ம இந்த எண்டுக்கு வந்து இங்கே ஒரு நாட் போட்டுட்டு இது என்ன பண்ணுறோன்னா, இங்கே நாட் போட்டாச்சு. இதை வந்து இப்படி திருப்புறோம். இப்படி இருந்ததை இப்படி திருப்புறோம். சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருந்துச்சு. இப்படி தான் நம்ம போட்டு வந்திருக்கோம். இப்படி போட்டு வந்தது உங்களுக்கு வந்து திருப்புறதுலாம் டவுட் இருக்குன்னா இப்படி பார்த்துக்கோங்க. நம்ம இப்படி போட்டுட்டு வந்திருக்கோம். போட்டுட்டு வந்துட்டு கடைசியில் இங்கே வந்து ஸ்லிப் நாட்டிங் ஒன்று போட்டிருக்கோம். நாட் போடணும். நீங்கள் ஒவ்வொரு டர்னிங் நீங்கள் ஒவ்வொரு டைமும் இங்கேயும் சரி இங்கேயும் சரி திருப்பும்போது 2 பக்கமே ஸ்லிப் நாட் போட்டுட்டு தான் நம்ம திருப்பணும். இல்லைன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். இங்கே ஒரு ஸ்லிப் நாட் போடணும், இங்கே ஒரு நாட் போட்டுரும். இப்படி போட்டு வந்துட்டோம். இதை வந்து இப்படி திருப்பிக்கிறோம். சரிங்களா, இப்படி இருந்தது. ஊசிக்கு இந்த பக்கம் இருந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ரைட் சைடில் இருக்குது. நம்ம திருப்பும்போது இதை லெஃப்ட் சைடில் திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு எகைன் இப்படி திருப்பிட்டோங்களா? திருப்பினதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் விட்டு எடுக்கணும். பாருங்கள், திருப்பியாச்சா? நம்ம வந்து ஒவ்வொரு த்ரெட்லான்ட்டு இல்லை, ஒவ்வொரு செயின்குள்ளேயும் விடணும். இங்கே பாருங்கள், நான் ஒவ்வொரு செயின்குள்ளேயும் விடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதை எடுத்து நீங்கள் இப்படி இந்த மேக்ரமே த்ரெட் அப்படின்னால இது தனித்தனியாக இருக்குன்னு நம்ம இந்த ஒரு இதில் போடக்கூடாது. சரிங்களா, இந்த செயின்னா இந்த 2 இதுவும் சேர்ந்தது தான் செயின். இங்கே பாருங்கள், இது 2ம் சேர்ந்தது தான் செயின். தெரியுதுங்களா? செயின் மாதிரி தெரியுதுங்களா? இது 2க்குள்ளே தான் விடணும். இப்படி 2க்குள்ளே தான் விட்டு 2 மீன்ஸ் இந்த செயின். சில பேர் பார்த்தீங்கன்னா நானே ஸ்டார்டிங்கில் வந்து அப்படி தாங்க பண்ணேன். ஏன்னா இந்த செயின்குள்ளே விடாமல், இந்த செயின்னா இந்த 2 இதுவும் சேர்ந்தது தான் ஒரு செயின். இதை விடாமல் இந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு இதில் பண்ணிவிட்டேன். இந்த ஒரு இதில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேக் அடி வந்து கரெக்டாக இருக்காது. செயின்னா ஒரு செயின்குள்ளே விடும்போது இந்த 2 இதுலேயும் விட்டிங்கன்னா தான் ஒரு செயின். அந்த ஒரு செயின்குள்ளே விட்டு நம்ம இந்த ஒரே இது தாங்க போட்டுச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி செகண்ட் செயின்குள்ளே விட்டு இந்த மாதிரி போட்டுரும்.
ஒவ்வொரு செயின்குள்ளேயும் விட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கவுண்ட்டு கரெக்டாக இருக்கா, நீங்கள் போட்டது கரெக்டாக இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 15 கவுண்ட் இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு செயின்குள்ளேயும் இந்த மாதிரி விட்டு விட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மேக்ரமேல க்ரோஷே வச்சு போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மேக்ரமே பேக் பண்ணும்போது நம்ம கையில் வந்து பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு தான் பண்ணுறோம் இல்லைங்களா? ஏன்னா டக்கு டக்குன்னு போடும்போது சிக்க விழுந்துரும்னு சொல்லிட்டு அது மாதிரி ஹேங்கரில் எங்காவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் க்ரோஷேயில் போடும்போது நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு போடலாம். பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இங்கே ஸ்லிப் நாட் போட்டுட்டு இங்கேருந்து மறுபடியும் வந்து நம்ம செயின் போடுறோம். இதே தாங்க மாற்றியும் லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பி போடுறோம். இங்கே முடிஞ்சதையும் மறுபடியும் திருப்பிக்கிறோம். திருப்புறது உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? திருப்பி நம்ம போட்டு வரணும். இதே வந்து 15 கவுண்ட் வச்சுருக்கோம். கீழே இங்கே வந்து 15 கவுண்ட் வச்சுருக்கோம். அதே மாதிரி அகலமும் இங்கே பார்த்திங்கன்னா இப்படி நீளம் வந்து 15 கவுண்ட் வச்சுருக்கோன்னா அகலமும் இல்லைன்னா 15 கவுண்ட்டில் கொண்டு வரும். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம அடி போடுறத பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அடியிலேருந்து எப்படி பேக்கு மேலே கொண்டு வருதுன்ட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிஸ்டர் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ரொம்ப டிலே ஆயிடுச்சு, கொஞ்சம் இஷ்யூனால என்னால் போட முடியல. நீங்கள் கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மார்க்கெட் கூடைக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிஸ்டர். இதே வந்து நான் 15 போட்டிருக்கேன் இல்லைங்களா? நீங்கள் வந்து ஒரு 20, 25 வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கீழே வந்து அடி வந்து ஒரு கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. நான் வந்து 15 கவுண்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 20, 25 கவுண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ தொடர்ந்து பாருங்கள்.